எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் நடிகர் ஆதேஷ் பாலா பேசுகிறேன். ஃபிதா அப்படின்ற படம் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். வர்ற ஜூலை 26 இந்த படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இது பின்னாடி நிறைய போராட்டங்கள். ஏன்னா ஒரு படம் வந்து சாதாரணமாக ரிலீஸ் ஆகுது வந்து பெரிய கஷ்டம், உங்களுக்கு தெரியும், பெரிய கஷ்டம். அதுவும் ஒரு சின்ன படம் வந்து தேட்டருக்கு வருதுன்றது மிகப்பெரிய போராட்டம். தேட்டர்கள் கடைசி ரிலீஸ் ஆகுது மிகப்பெரிய போராட்டம். அதை மீறிலாம் நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றது என்ன விசேஷம் அப்படின்னு படத்தில் கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து 23 மணி நேரம் 23 நிமிஷத்தில் ஏற்பட்ட முதல் இந்திய திரைப்படம். அதுதான் இந்த படத்தோட விசேஷம். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரீச் பண்ணும்போது தான் ஆடியன்ஸ் வந்து என்னடா பண்ணியிருக்கான்னு பார்ப்பாங்க. இந்த என்னடா இந்த இவ்வளோ நேரத்தில் எப்படி இந்த படத்தை முடிச்சிருப்பான் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். அதுக்கு இந்த படம் வந்து கரெக்டான விடையை சொல்லும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த படத்தில் எல்லாமே இருக்குது. நகைச்சுவை இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, த்ரில்லர் இருக்குது, எல்லாமே இருக்குது இந்த படத்தில் இருக்குது. நீங்கள் வந்து தேட்டரில் இருந்து பார்க்கும்போது 100% உங்களை வந்து இந்த படம் சாட்டிஸ்ஃபைடும் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்றத நான் கேரண்டியாக சொல்கிறேன். ஏன்னா நான் நடிச்சதுக்காக சொல்ல, கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இதில் நடித்த நடிகர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாமே நல்ல ஆர்டிஸ்ட். இப்போ சாம்ஸ் அவர் இருக்கார், சாம்ஸ், அப்புறம் வந்து மாரிஸ் ராஜா, சுதா புஷ்பா, மாஸ்டர் தர்ஷித், ரெஹனா, அப்புறம் அனுகிருஷ்ணா, இவங்கெல்லாம் எல்லாருமே இதை படத்தில் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து எல்லாருமே ஒரு டேலண்டட் ஆர்டிஸ்ட் இருக்கிறதுனால அவங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது கொடுத்தாகணும். ஏன்னா ஒரே நாள் பண்ணனால யாரும் வந்து ஒரு டேக் 2 டேக் பண்ண முடியாது. ஸோ அதுக்குள்ளே வந்து பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த நாங்கள் மட்டும் இல்லாமல் டெக்னீஷியன், கேமராமேன் சரி, அவங்க வைக்கும் போது கேமராமேன் டக்குன்னு மாற்றி வைக்கணும், லைட்மென்ஸ் எல்லாருமே இந்த படத்தை அவ்வளோ அவங்க படமாக எடுத்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு வைப்புன்னு நான் சொல்லலாம். ஏன்னா வந்து எல்லாருமே இந்த படம் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சி ஒர்க் பண்ணியிருக்காங்க. பிகின் த கேமராஸ் ஆல்சோ, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆல்சோ அவங்களும் வந்து எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாமே படத்துக்கு நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. அதனால் நான் இந்த படத்தில் வந்து முக்கியமான லீட் ரோல் பண்ணியிருக்கேன். அந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த படத்தை வந்து தேட்டர் வந்து பார்த்து நீங்கள் தேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக நீங்கள் கொடுக்குற இந்த ஆதரவு மட்டும்தான் பின்னால் வர சின்ன படங்களும் சரி, பின்னால் வர சில முயற்சிகளும் சரி, கண்டிப்பாக எல்லோரும் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் அனைவரும் தேட்டருக்கு வந்து ஆதரவு கொடுத்து இந்த படத்தை வெற்றி செய்யுமாறு மிகவும் தாழ்மையோடு இருக்கிறேன். தேங்க்ஸ். ஆதேஷ். வணக்கம். நான் நடிகர் சாம்ஸ். ஜூலை 26, 2024 பிதா அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் 23 மணி நேரம் 23 நிமிடங்களில் எடுத்து முடிக்கப்பட்ட ஒரு சாதனையான ஒரு படம். இப்படிப்பட்ட ஒரு சாதனையான படத்தை யோசித்த இயக்குனர் எஸ். சுதன் அவர்களுக்கும், அவருக்கு ஃபைனான்சியல் பக்கபலமாக நின்ற தயாரிப்பாளர் சிவராஜ் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகிறோம். இந்த படத்தில் ஒரு மெயின் வில்லன் ஆதேஷ் பாலா, அவருக்கு ஒரு சப்கான்ட்ராக்ட் வில்லன் நான் அப்படிங்கிற மாதிரி, என் கூட மாரிஸ் ராஜா அப்படிங்கிற ஒரு டீமு. வழக்கம் போல் காமெடி தான், ஒரு வில்லனிக்கான ஒரு காமெடியாக அதில் இருக்கும். ரொம்ப அதாவது இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான முயற்சியில் நம்மளும் பங்கெடுத்துக்கிறோம்ன்றது ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. அந்த வழக்கமாக போகிற இடத்துலலாம் ஏதாவது ஒரு இன்புட்ஸ் நம்ம போகிறதுக்கு ஆசைப்படுவோம். அது இந்த மாதிரி டயத்தில் இருக்கும்போது, சார் எல்லாம் டயத்துக்குள்ளே முடிக்கணும் சார், அதனால் ஏதாவது வளவளன்னு இழுத்து வச்சு வைங்க சார் அப்படின்னு ஒரு சின்ன பதட்டம் இருக்குங்க. அதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் டெவலப் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு கொடுத்து தன்னுடைய ஸ்கிரிப்டில் இருக்கிறதையும் சொல்ல வச்சு ஒரு நல்லா இருக்கும். ரெண்டும் ஒரு கிவ் அண்ட் டேக் நல்லா இருந்தது. அந்த மாதிரி பண்ணியே இந்த படத்தை குறித்த நேரத்துக்குள்ளே முடிக்கிறதுக்கு நல்லா இருந்தது. நடித்து தள்ளிக்கிட்டே இருந்தேன் நானும். காலையில் போனதில் ஆரம்பித்து விடிய நடித்து அதான் அந்த மாதிரி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக நடித்து முடித்த படம். எல்லா தொழில்நுட்ப கலைஞருடைய ஒத்துழைப்பு, நடிகருடைய பங்களிப்பு, இயக்குனர் டீமோட பங்களிப்பு இல்லாமல் இந்த படம் சாத்தியமில்லை. இப்போ ஜூலை 26 அன்றைக்கி தான் ராயன் தனுஷ் சாரோட படம். ஆமாம், தனுஷ் சார் படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக போட்டிக்காக நீங்கள் எப்படி தான் போட்டு விட்றது இல்லையா? என்ன சொன்னால் இது நல்லா வைரலாகும்னு யோசிக்கிறேன். இவங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டேட்டில் ஆனால் கொஞ்சம் சின்ன படங்கள் பார்த்து தான் வர வேண்டியிருக்கு. சில நேரத்தில் முன்னெல்லாம் ஒரு இருந்தது, ஒரு படத்துக்கு போவோம், பெரிய படம் போவோம், அது கிடைக்கலன்னா டிக்கெட் கிடைக்கலாம், பக்கத்தில் சின்ன படத்துக்கு போவோம். இப்போ மக்கள் அதே மனநிலையில் இருக்காங்களான்னு தெரியல. அந்த பெரிய படம் இல்லைனா மாலை சுற்றி பார்த்துட்டு போயிடுவோங்கிற மாதிரியான விஷயம் இருக்குது. பட் ஆனால் ரொம்ப சினிமா லவ்வர்ஸ் தான் கண்டிப்பாக எந்த மாதிரி படமாக இருந்தாலும் பார்க்கணுன்ற ஆர்வத்தோடு வருவாங்க. என்னுடைய கருத்து ஆனால் பெரிய படங்களோட மோதாமல் இருக்கிறது சின்ன படங்களுக்கு நல்லதுன்னு நான் நினைப்பேன். சார், மக்கள் எதனால் இந்த படம் பார்க்குறோம்? 20 மணி நேரத்தில் எடுத்தனால அது பார்க்கணுமா, இல்லை அதுக்குள்ள கண்டென்ட்? அது ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட் தான். நீங்கள் வந்து 23 மணி நேரத்தில் எடுங்க, இல்லை 5 மணி நேரத்துலேயே எடுங்க, இல்லை செல்ஃபோனில் எடுங்க, எப்படி வேணால் எடுங்க, காசே இல்லாமல் எடுங்க, என்ன வேணால் படம் எடுங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் சுவாரஸ்யமாகவும் மக்கள் கலக்கிட்டாங்கடா அப்படின்ற மாதிரி இருந்தால் தான் ஓடும். பல கோடி போட்டு எடுத்த படங்கள் சரியில்லைன்னா அடுத்த நிமிஷமே சோஷியல் மீடியாவில் கிழித்து எறியப்படுங்கிறது பல சமீபத்திய உதாரணங்கள் உங்களுக்கே தெரியும். அதனால் கண்டென்ட்டு அந்த படம் சுவாரஸ்யமாக இருக்கணும். எப்படி எடுக்கப்பட்டதுங்கிறது மக்களுக்கு தேவையில்லை.
என்றைக்குமே ஜென்ரலாகவே நம்மளுடைய திறமையை சொல்லி தான் வாய்ப்புகளை கேட்க வேண்டும் சொல்லுவாங்க. ஐயா குடும்பம் கஷ்டப்பட்டு இருக்கியா, அதை பண்ணலையா, இது பண்ணலையா, சோத்துக்கே வழி இல்லையா, எனக்கு எப்படியா வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறது அது ஒரு கெஞ்சி கேட்டு வாங்குற வாய்ப்பாக தான் எப்படி உன் திறமையை சொல்லி வாங்குற வாய்ப்பு. திறமையை சொல்லி கிடைக்கிற வாய்ப்பு தான் நல்லாயிருக்கும். அது மாதிரி நல்ல படத்தை கொடுத்து இதை பாருங்கன்னு சொல்கிறது தான் என்றைக்குமே சிறப்பாக இருக்கும். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை தான், அது மாற்று கருத்தே கிடையாது. சார் இப்போ உங்கள் படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணப்போ தனுஷ் சாரோட படத்துக்கு தேட்டர்கள் கம்மியாக தானே ஆகும்? இந்த சின்ன படத்துக்கு கம்மியாக தான் தேட்டர். அவங்க உதாரணத்துக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள் 1000 தேட்டரில் தரேன்னா அதுக்கு இந்த தயாரிப்பாளருக்கு சக்தி இருக்கணும். ஸோ அதுக்கு ஏன்னா ஒவ்வொரு தேட்டரை பிடிக்கணும், தேட்டருக்கு ஒரு இது கொடுக்கணும், அதுக்கு கியூபுக்கு ஒரு காசை கட்டணும், கொடுத்தாலும் பண்ண முடியாது இவங்களால். 1000 தேட்டரில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் சின்ன படத்தைன்னு சொன்னால் கூட இவங்களால் பண்ண முடியாது. அதுதான் யதார்த்தம், அதுதான் உண்மை. அவ்வளோதானே.